வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு இந்த வீடியோல போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான காசு மாலை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். கூடவே நிறைய ட்ரெடிஷ்னல் ஹாரமும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த செம கிராண்டான பியூட்டிஃபுல்லான ஒரு காசு மாலை செட் தான். ஹாரம் தான் இன்னைக்கு காமிக்க போறேன். இப்போ நான் வேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹிப் பெல்ட் வந்து 2-in-1 ஹாரம் கன் ஹிப் பெல்ட்டா வேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா ஹாரமுமே இந்த பெண்டன்ட் வச்ச டைப் எல்லாமே நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாருங்க, இதுல அழகா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ்ல லக்ஷ்மி கொடுத்துட்டு சைட்ல ஒரு மயில் மாதிரி எனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவுமே அழகா வந்து காசு மாலை 6 சவரன்ல வரக்கூடியது. அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. லக்ஷ்மியும் சரி, அவங்க வேர் பண்ணிருக்கக்கூடிய சாரி அண்ட் லோட்டஸ்க்குமே அந்த எனாமல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, காசு மாலை மட்டும் ரொம்பவே அழகுதாங்க, ட்ரெடிஷ்னலும் கூட. எத்தனை பேருக்கு காசு மாலை கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சிற்றுக்க மாலை ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல வரக்கூடியது. காசு, மாங்காய், முல்லை மாலை இந்த வரிசையில இது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா ஒரு மாலை டைப்ல இருந்தது. அகைன் இது ஒரு காசு மாலை தான். காசு மாலைக்கு மேல அழகா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பெண்டன்ட்ல லக்ஷ்மி வந்துட்டு கீழேயுமே ஹேங்கிங் கொடுத்துருக்கிறது பார்க்க அழகா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 4 சவரன்ல வரக்கூடிய சிம்பிளான செயின் காசு மாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு மிடில் ஹாரமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமா வேணும், பார்க்க கெட்டிமா தெரியணும்னா இந்த மாதிரியான பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி காசு மாலை தான் இது. அதுக்கு அடுத்தது அழகா ஒரு பிறை காசு மாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். 6 சவரன்ல வரக்கூடிய இந்த பிறை காசு மாலையில மேல இருக்கிற லைன்ல அழகா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க சாய்ஸ் எந்த டிசைனா இருந்தாலும் சரி, காசு மாலை எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மாலை தாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க கூடியது இன்னும் ஒரு ட்ரெடிஷ்னல் மாலை தான். ஸோ காசு மாங்காவுக்கு அடுத்தது நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது முல்லை மாலை, பிச்சிப்பூ மாலைன்னு சொல்லலாம். இது 4 மற்றும் 5 சவரன்ல இந்த ட்ரெயில இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. கிளாசி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ்னு மாறி மாறி வரும். எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு மிடில் ஹாரமுக்கும் லாங் ஹாரமுக்கும் கொஞ்சம் மிடில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். ஸோ நம்ம ரோப் போட்டு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேக் செயின் இருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியா இருக்கும். அடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3 சவரன்ல வரக்கூடிய லைட் வெயிட் ஹாரம். இதோடைய வெயிட் ரேஞ்ச் 25-26 கிராம்ஸ் வருது. பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு நல்லாவே கிளிட்டர் ஆகும். இது வி டைப்ல வரக்கூடிய ஹாரம். நம்ம மிடில் ஹாரமா யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பெரிய யூ டைப் ஹாரம் போட்டோம்னா பாக்குறதுக்கு லுக் ரொம்பவே அழகா இருக்கும். மேல ஒரு நெக்லஸ், கீழே ஒரு நல்ல கிராண்டான ஹாரம், மிடில் இந்த மாதிரி ஒரு ஹாரம் போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். வி டைப் ஹாரம் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஹாரம் ரொம்பவே பிடிக்கும். அடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் வி டைப்ல வரக்கூடிய ஹாரம் தான். இதோடைய வெயிட் ரேஞ்ச் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். இது 26 கிராம்ஸ்ல வருது. வரிக்காய் பேட்டர்ன்ல திலகம் டைப் பெண்டன்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபுல் வரிக்காய் பால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாலை டைப் ஹாரம்னே சொல்லலாம். 35 கிராம். நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது 26 கிராம்ஸ்ல வர மாதிரி செயின் கொஞ்சம் பட்டையா இருக்கிற மாதிரி ஹாரம். இது திலகம் டைப் பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. சுத்திலும் வரிக்காய ரொம்ப அழகா வச்சிருக்கிறதுனால பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம ட்ரெடிஷ்னல் சிம்பிள் டைப் ஹாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். 24-26 கிராம்ஸ்ல இது பாருங்க, ஃபுல்லாவே பால்ஸ் எல்லாம் கோத்து இருந்தா எப்படி இருக்கும், ஒரு அட்டிகை டைப்பே ஸ்டோன் இல்லாத அட்டிகை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பாம்பே டைப் சிம்பிளான மிடில் ஹாரம் தான் இது. இது அகெயின் 3-3.25 சவரன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். சிம்பிள் ஏட் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஏட் ரொம்பவே அழகா இருக்க டிசைன். அதுக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது பேக் டு காசு மாலை கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். காசு பெண்டன்ட் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாலையில. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதும் காசு மாலையில 9 சவரன்ல கொஞ்சம் கிராண்டா வரக்கூடியது. இதையும் 2-in-1 யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு யூஸ்வலா காசு மாலையில அழகா காசு லக்ஷ்மி கொடுக்கறது மட்டும் இல்லாம மேல் ரோலையுமே ஒரு டிஃப்ரெண்டான டிசைனை இன்க்ளூட் பண்றது ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடியது முல்லை மாலையிலேயே பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன். இது லக்ஷ்மி இல்லாம, உருவம் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 6 சவரன்ல வருது. அதுக்கு கீழே அழகான ஒரு ஈவன் டைப் மாங்காய் மாலை, சரடுல ட்ரெடிஷ்னல் டைப்ல 10 சவரன் வருது. நல்ல ஷார்ப்பான மாங்காய் கொடுத்துட்டு மேல குட்டி குட்டியா அந்த எம்போஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த முல்லை மாலை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. காசு மாலை ட்ரெடிஷ்னல் டைப்னு பார்க்கும்போது அதுல எந்த பெண்டன்ட்டுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இது டபுள் லக்ஷ்மி காசு மாலைங்க. மேல் ரோல ஃபுல்லா லக்ஷ்மி அழகா ஒரு சிலை மாதிரி கொடுத்துட்டு கீழே லக்ஷ்மி காசு கொடுத்துருக்காங்க. அங்கங்க ஸ்டோன்ஸுமே வந்திருக்குன்னு சொல்லுங்க. காசு மாலை 7 சவரன். இது 6 சவரன் மாங்காய் மாலை. மிடில் திலக மாதிரி ஒரு குட்டி பெண்டன்ட்டும், சைட்ல ஃபுல்லா மாங்காய் வந்துட்டு ரொம்ப அழகா ஸ்மூத் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு இந்த மாங்காய் மாலை ரொம்பவே ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்க மாதிரி தோணுச்சு. அடுத்தது முல்லை மாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். முல்லை மாலையில மேல
இருக்கக்கூடியது நெக்லஸ் இல்ல, அதை ஏத்தி போட்டிருக்கோம். 3 சவரன் ஹாரம் தான், சிம்பிளா வரக்கூடிய ஹாரம். அது 42 கிராம்ல ஒரு மிடில் இருக்கிற இந்த ஹாரம் வந்துட்டு பெண்டன்ட்டோட வந்திருக்கு. நல்ல பார்வையான பெண்டன்ட்டே கொடுத்துருக்காங்க. அகைன் உங்களுக்கு ஃபிளார் டைப் பெண்டன்ட். லாஸ்ட்ல இருக்கக்கூடியது 6 சவரன்ல வரக்கூடிய முல்லை மாலை. ரொம்ப ஈவனா செயின் டைப்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளா அப்படியே வேர் பண்ணா ரொம்பவே நமக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரியான டைப்ல இருக்கு. அந்த ஹாரம் லேசா இறக்கி காமிச்சிருக்கேன் பாருங்க, மேல இருக்கக்கூடியது ஹாரம்ங்கிறதுக்காக. இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முகப்பு வச்ச காசு மாலை பார்க்கலாமா? ஸோ காசு மாலையில யூஸ்வலா ஈவன் டைப்ல தான் பார்த்துருப்போம். அண்ட் ரவுண்டான காசு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப், திலகம் ஷேப்ல இருக்கிற மாதிரி காசு, லக்ஷ்மி காசு தான். பட் சைட்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான முகப்பு கொடுத்துருக்காங்க. அழகா கல் வச்சு ஸ்டோன் இருந்தா ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகுது. அண்ட் கீழே இருக்கக்கூடியது 56 கிராம், மேல இருக்கக்கூடியது 5 சவரன் 7 சவரன் சொல்லலாம். ஸோ இதுலயுமே சைட்ல அழகா முகப்பு கொடுத்துட்டு காசு கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் முகப்பு வச்சது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஹாரம் தான் இது. இது கொல்கத்தா பேட்டர்ன் ஹாரம் மாதிரி உங்களுக்கு 5 சவரன்ல வருது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு பேக் செயினோட வந்துடுறதுனால நமக்கு வேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட பேக் செயினோட சேர்த்து இருந்தா காமிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மாங்காய் மாலையிலேயே பெண்டன்ட் வச்ச டைப்ல 5 சவரன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்டன்ட்லயும் நல்ல பார்வையான லக்ஷ்மி வந்திருக்கு. ஜென்ரலா இந்த நகாஸ் ஒர்க் வச்ச மாதிரியான பெண்டன்ட் தான் இப்போ வந்து ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவேன். ஸோ பக்கத்துல பின்னாடி இருக்கக்கூடியது வந்து காசு மாலை. காசு மாலைக்கு மேலேயும் அகைன் ஒன் ரோல வந்து ஒரு அழகான டிசைன் கொடுத்துட்டு லக்ஷ்மி பெண்டன்ட் வந்திருக்கு. அகைன் லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிசைன். ஸோ இதுலயும் சைட்ல முகப்பு வச்ச மாதிரியான காசு மாலை பாருங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடியதுல உங்களுக்கு யூ டைப்ல வரக்கூடியது தான். அண்ட் யூ டைப்லயும் கிட்டக்க நான் நெருக்கமா காமிச்சிருக்கேன். மிடில் ஒரு ஃபிளார் பெண்டன்ட் மாதிரி வந்து சைட்ல ஒரு முகப்பும் வந்திருக்கு. மேல இருக்கக்கூடியதும் யூ டைப்ல வந்திருக்கு. ஆனா அந்த பெண்டன்ட் வந்து மேல ஓவர்லேப் ஆகி இருக்கு, இது கீழே தனியா இருக்கிற மாதிரியான பேட்டர்ன். இந்த ஹாரம் 3 சவரன் ஹாரம் ஒரு ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கக்கூடியதான். ரவுண்டா இருக்கிற மாதிரியான ஒரு பெண்டன்ட்லயே செல்ஃப் டிசைன் கொடுத்துட்டு மேல செயின்ல வந்து வரிக்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஹாரம் கூட இருக்கு. பட் இந்த வீடியோல நான் மேஜரா கவர் பண்ணியிருக்கிறது காசு மாலை, மாங்காய் மாலை, அந்த ட்ரெடிஷனல் டைப்புங்கிறதுனால மற்ற டைப் ஹாரம்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. பட் லாஸ்ட் வீடியோல நான் கொஞ்சம் ஹாரம்லாம் கூட கவர் பண்ணியிருந்தேன். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டர்க்கி பேட்டர்ன்லயுமே நிறைய ஹாரம்லாம் வந்திருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து போத்தீஸ்வர்ண மஹால்ல இருக்கக்கூடிய நிறைய ஜுவல்லரியை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேட்டர்ன் அகைன் நான் வந்து இனிஷியலா காமிச்ச பேட்டர்னே உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். நான் வேர் பண்ணிட்டு இருந்த செட் தான் இது, கையில எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க போத்தீஸ்வர்ண மஹாலுக்கு விசிட் பண்ணீங்கன்னா நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. உங்க எல்லாரையும் நான் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.